ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரே என்ன மறைத்து ஆண்டவர் நீர் வெளிப்படுங்க. உம்முடைய வார்த்தையினால் மட்டும் ஆண்டவரே நாங்கள் சும்மா உயிர் பிடித்தோம் என்று நாங்கள் நினைத்து கொண்டு ஆண்டவரை நாங்கள் கேட்கப்பா நீர் உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். டிஹெச் எப்பவுமே இப்படி இருக்கவே கூடாது. டிஹெச் ஒரு எனர்ஜெட்டிக்கான சபை. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த சங்கீதத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு நல்ல ஒரு கேள்வியோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். ஏன்னா தாவீது ஒரு 9வது வசனத்தில் ஒரு வேறு கேள்வி கேட்குறாரு. ஆனால் இங்கே நான் ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். எத்தனை பேர் கடவுளை தேடுறோம், தேடிட்டு இருக்கோம், உண்மையாக தேடுறோம்? வா, பியூட்டிஃபுல் ஹேண்ட்ஸ். ஆமென். கொஞ்சம் பேர் தான் கை தூங்க. எத்தனை பேர் கடவுளை தேடுறோம், உண்மையாக தேடுறோம்? மோஸ்ட் எல்லா ஹேண்ட்ஸுமே ரைஸ் தான். மேன் இன்னைக்கு இந்த சங்கீதத்தை நிறைய பேர் சங்கீதம் பேசும்போது நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். இது மாதிரி பாஸ்டர்ஸ் நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க, இந்த வசனம் நான் எடுத்தேன் ஆனால் சடனாக எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வேறு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நான் இந்த 10வது அதிகாரம் 24வது அதிகாரம் அப்படின்னு படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஃப்ளாஷ் ஆகிட்டே இருந்தது, என் கண்ணில் பட்டுகிட்டே இருந்தது. அது என்னன்னா வசனம் 2வது வசனம், நான் என் முழு இருதயத்தோடு உன்னை தேடுகிறேன். ஆமென். சீக்கிங் காட், ஆண்டவரை நம்ம எப்படி தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்தில் தாவீது ரொம்ப அழகாக போட்டிருக்காரு. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். தாவீது மோஸ்ட் ஆஃப் த சங்கீதம் அதிகமான சங்கீதமே பார்த்திங்கன்னா, நான் இந்த கஷ்டத்தில் இருந்தேன், நான் கடவுளை தேடினேன், அதுக்கான பதில். நீங்கள் எல்லா சங்கீதமே எடுத்து பாருங்களேன், அந்த நடு பாட் மட்டும் தாவீது ரொம்ப அழகாக சொல்வார், நான் கர்த்தரை தேடினேன், அவருக்கு எனக்கு ஒரு இளைப்பாறுதலாக இருந்தார், என்னோட கவலைக்கு அவர் ஒரு பதில் தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் யோசித்து பார்க்கலாம், எத்தனை பேர் நம்ம கடவுளை தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாம் கிறிஸ்டியன்ஸ், நான் கிறிஸ்டியன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் பைபிள் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு கேள்வி எனக்குள்ளாக நேற்று வந்துட்டே இருந்த கேள்வி எனக்கு என்னன்னா, நம்ம கர்த்தரை எப்படி முழு மனசாக தேடுறோம்? ஏன்னா சின்ன வயசில் எல்லாமே கேட்பாங்க. என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டது என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ், பாஸ்டர்ஸ், கடவுள், அதுக்கப்புறம் இது நிறைய காரியங்கள் வரும்போது எப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க? நம்ம எல்லாரும் ஃபஸ்ட் என்ன சொல்வோம்? யார் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருக்கா? கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பேரண்ட்ஸ் சொல்லுவோம், அப்புறம் பாஸ்டர்ஸ் சொல்லுவோம், அப்புறம் வேலை, அப்புறம் ஃபேமிலி, அப்புறம் தான் என்னோட தேவைகள். ஆனால் அது கிடையாது. அப்படியே ரெசிபோக்கலாக ஆகிட்டு அப்படியே உல்ட்டாவாக நம்ம எப்படி சொல்லுவோம்? நம்ம பண்ணிகிட்டு இருக்க வாழ்க்கை எப்படின்னா, நான், என்னோடய வேலை, என்னோடய குடும்பம், அதுக்கப்புறம் என்னோடய ஆசைகள், அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ், பாஸ்டர்ஸ், சபை கடைசியாக இருக்கும், கடவுளும் கடைசியாக இருப்பார். வாயினால் நம்ம ஆர்டர் ஈஸியாக சொல்லிடலாம், கடவுள் தாங்க ஃபஸ்ட்டு, நான் எது பண்ணாலுமே கடவுள் இல்லாமல் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னும். ஆனால் நம்ம செய்யறது எல்லாமே கடவுள் இல்லாமல் தான் நம்ம செய்கிறோம். ஆமென். இன்றைக்கி நான் கடவுள்கிட்ட கேட்ட, ஆண்டவரே என்ன காரணம், நான் உங்களை தேடாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் சொன்னார், காரணம் தான் ஒரு காரணமே அப்படின்னாரு. ரீசன் இஸ் ஒன்லி த ரீசன் ஃபார் யூ. நம்ம கடவுளை சீக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்கிட்ட சொன்னார். ஆண்டவர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குங்க. ஆமாம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம எக்ஸாம்பிள் சொன்னால் தானே நம்மளுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஒரு சர்வீஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சண்டே சர்வீஸ். இங்கே இருக்கிறவங்க யாருமே சர்ச்சுக்கு வரல. இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்ம யாருமே சர்ச்சுக்கு வரல. அப்போ பாஸ்டர் கூப்பிட்றாங்க, ஒருத்தவங்களாம் கூப்பிட்றாங்க, ஏன் தீபிகா சர்ச்சுக்கு வரல அப்படின்னு கேட்டால், ஐ திங்க் பாஸ்டர் நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 30 பேர் இருக்கோன்னு வச்சுங்களேன், 30 பேருமே சபைக்கு வரல. பாஸ்டர்ஸ் கேட்குறாங்க ஏன் சபைக்கு வரலன்னு. ஐ திங்க் 30 விதமான காரணங்கள் நம்ம பாஸ்டர்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக 3 காரியங்களை முடியும். நம்ம வேலை செய்கிறதா இருந்தால் வேலைக்கு சொல்வோம், படிக்கிறதா இருந்தால் படிக்கிற ரீசன் சொல்லுவோம், இல்லைன்னா ரொம்ப சஃபிஷியண்ட்டான ரொம்ப ஈஸியான சொல்கிற ரீசன் எனக்கு உடம்பு சரியில்லை. ஆமென். நான் யோசித்து பார்த்த, ஆண்டவரே என்னுடைய காரணங்கள் தான் நான் உங்களுக்கு தேடாததுக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பாஸ்டர்ஸ் நம்மளை கேட்குறாங்க, நீங்கள் ஏன் வரலன்னு. ஓகே, நம்ம ரீசன் சொல்லிவிடும், நம்ம எஸ்கேப் ஆகிடுறோம். ஆண்டவர் இங்கே உட்கார்றாரு, ஒருத்தரெலாம் கூப்பிட்றாரு, தீபிகா ஏன் என்னை தேடி வரல, நான் உனக்காக வெயிட் பண்ணியிருந்தேன், ஏன் என்னை பார்க்க வரல?
அப்படின்னு கேட்டால் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு வேலை இருந்துச்சு அதனால தான் உங்களை பார்க்க வரலன்னு சொல்லுவோமா? எத்தனை பேர் நம்ம அப்படி சொல்வோம்? ஆண்டவர் நினைப்பாரு, ஓ உன்னோட வேலை தான் என்னை பார்க்கறதுக்கு தடையா, நான் வெயிட் பண்ணிட்டு எவ்வளோ நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உன்னோட வேலை தான் எனக்கு தடையா இருந்துச்சுன்னா ஓகே நான் அது உனக்கிட்ட இருந்து எடுத்துடுறேனே, நீ அப்போ என்னை தேடி வருவல, உனக்கு இவ்வளோ இதெல்லாம் இருக்குது, உனக்கு வேலை தடையாக இருக்குது, உனக்கு படிப்பு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா உங்ககிட்ட நான் அதை எடுத்துடுறேன். அப்போ நம்ம 2 பேரும் ஈஸியாக உன்னை பார்க்கலாம்ல டெய்லியும் சபையில். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் தான் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்தாரு. கர்த்தர் தான் நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்தாரு, ஒரு குடும்பத்தை கொடுத்தாரு. நம்ம சந்தோஷமாக நிற்கிற காரணமே அவர் மாற்றுதான். இன்னைக்கு அவர் இங்கே நிற்கும் போது அவர் நம்மளை பேர் வச்சு அவர் தேடுறாரு. நம்ம அந்த இடத்துல இல்லைன்னா யோசித்து பாருங்க நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம நிறைய காரணங்கள் சொல்லிடலாம். ஆண்டவர் இது இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவர் நான் ஒரு பிரச்சனையில் போய் நம்ம ஆண்டவர்கிட்ட நிற்கும் போது நம்ம ஆண்டவர் காரணங்கள் சொன்னால், ஐயோ தீபிகா சாரி நான் திவ்யாவுக்கு செஞ்சுட்டு இருந்தேன் உனக்கு செய்ய மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவீங்க? நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளுடைய இன்னொன்று திங் நம்மளுடைய ஆண்டவரை தேடுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் 11 வசனம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். எத்தனை பேர் கழுகு தெரியும்? கழுகு தெரியும்ல எல்லாருக்குமே. கழுகு ரொம்ப அழகாக, ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பேர்ட், ரொம்ப வல்லமையான பறவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுச்சா, ஒரு கழுகுக்கு மட்டும் அதுக்கு சாப்பாடே கிடைக்கலையாம். அதால் மட்டும் ஹைட்டாகவே பறக்க முடியலையாம். ஆனால் எல்லா கழுகையும் நம்ம ரொம்ப ஹைட்டாக நிறைய சாப்பாடு அது கிடைக்கும், இந்த கழுகு மட்டும் கிடைக்கவே இல்லையாம். 13 வருஷம் கழிச்சு அது யோசித்து படிச்சுனா, என்ன எனக்குள்ள தடை, எனக்கு ஏன் சாப்பாடு கிடைக்க மாட்டேது, நான் ஏன் பறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிக்கு. அப்போ அது ரியலைஸ் அது யோசித்துச்சான், அதோட பீக் இருக்குல்ல, அதோட மூக்கு இருக்குல்ல, அது நிறைய அதிகமாக வளர்ந்துருக்கு. ப்ளஸ் அதோடைய கால் நகங்கள் ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு அது யோசித்துச்சான். அப்போ அது என்ன பண்ணுச்சான், ஒரு பெரிய பெரிய மலையில் போயிட்டு அது என்ன பண்ணுச்சான், அந்த மூக்கை பாறாங்கல்லால் இடித்து அதை உடச்சிருச்சான். அதோட கால் நகங்களை அது தேய்ச்சி அது ரொம்ப ஷார்ப்பாக ஆக்கிச்சான். அதுக்கப்புறம் அது செய்த வேண்டிய காரியங்கள் இம்மிடியேட்லி அதுக்கு ஒரு சாப்பாடு கிடச்சிது. அப்புறமேட்டு அது யோசித்துச்சான், என்னோட பறக்கிறதுக்கு என்னால் ஏன் பறக்க முடியல அப்படின்னு யோசிக்கும் போது அது என்ன சொல்லிச்சான், எனக்கு நிறைய ஃபெதர்ஸ் இருக்குது, நிறைய இறைகள் இருக்குது, ஸோ அதனால் என்னால் பறக்க முடியல சொல்லிட்டு அதனுடைய மூக்குனால அது ஒவ்வொரு இறைகளாக அது எடுத்து போட்டு. இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கலாம், நம்மளுடைய ஆண்டவர் பார்க்காததுக்கு என்னென்ன தடை இருக்கோ அதெல்லாம் எடுத்து போட்டுடலாம். அது நம்ம மனசில் ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஆண்டவரே இதை நான் எப்படி உங்களுக்கு என்ன தர முடியும், ஆண்டவரே இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது, எதுக்கு தட முடியும்? நம்ம ஆண்டவர் தேடுக்கு எது தடையாக இருந்தாலுமே அது எடுத்து போட்டுருங்க. அது வலிச்சாலும் சரி, அதுக்கு நம்மளுக்கு மனசு இல்லைனாலும் சரி, அது நம்ம எடுத்து போட்டு தான் ஆகணும். அன்றைக்கி பேதுரு ஆண்டவர் சொல்கிறாரு என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லும் மாதிரி, அன்றைக்கி அந்த பேதுரு படகை விட்டு வரலன்னா அவர் ஒரு நல்ல ஒரு சீஷனாக இருந்திருக்க முடியாது, தண்ணியில் நடந்திருக்க முடியாது, நிறைய அதிசயங்களை பார்த்துருக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு ஒன்று விட்டு வானா நம்ம விட்டு வந்துடணும். அது என்னவா இருந்தாலும் நம்ம டைம், நம்ம வேலை, நம்ம எந்த காரியங்கள் நம்மளுக்கு அது ஹையஸ்ட் பொசிஷனாக இருந்தாலும், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு 10 பேர் உங்கள் கீழே வேலை செய்கிறாங்களா இருந்தாலுமே கர்த்தர் சொல்கிறார் நீ விட்டு வானா விட்டு வந்துடணும். அது உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கலாம், வலிக்கலாம் நம்மளுக்கு, ஆண்டவரே இதை விட சொல்கிறீங்களே அப்படின்னு. ஆனால் யோசித்து பாருங்கள், அது முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆமென். இன்றைக்கி எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாம், ஆண்டவரே உங்களை நான் முழு இதயத்தோடு தேடுறேன். இன்றைக்கி நான் இன்றைக்கி நிற்கிறேன்னா அது உங்களோட சுத்த கிருபை மாற்றுதான் ஆண்டவரே இயேசு சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ரெண்டாவது 2 விஷயம் நம்ம வாழ்க்கையில் இது என்கிட்ட இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தமே பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங் அது நம்மளோட சபையில் வார்த்தைகள் கொடுக்குற பாஸ்டர்ஸ். ஏன்னா நம்ம ஆண்டவரை தேடுறதுக்கு முக்கியமான சோர்ஸ், ஒரு ரீசன், ஒரு காரணம், நம்ம ஆண்டவரை பார்க்கறதுக்கு ஒரு உபயோகமாக இருக்குது இந்த இடம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன்.
எங்கள் ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. ஆக்சுவலி நிறைய ஸ்கூல்ஸ் அது கேதர் ஆகியிருந்தாங்க. அதில் ஒரு கிறிஸ்டியன்ஸில் ஒரு ஒரு நடத்தாங்க. அப்போ வந்து ஒரு 1000 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் உட்காண்ட்ருந்தாங்க. அதில் நான் வந்து கார்னராக லாஸ்ட் ரோவில் உட்காண்ட்ருந்தேன். அப்போ வந்து ஒரு பாஸ்டர் வந்து பேசினாங்க. பேசும்போது நல்லா இருந்துச்சு. பட் வந்து யோசித்தேன், என் பேர் அந்த பாஸ்டர்ஸ் தெரியுமா அப்படின்னு யோசித்தேன். தெரியாதுல்ல. 1000 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். அவங்க சபையிலும் நிறைய பேர் இருப்பாங்க. என்னோடய பேர் பாஸ்டர்ஸ்க்கு தெரியுமான்னு கேட்டேன். அப்போ நான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம கையில் ஆண்டவர் ஒரு அழகான சபையை கொடுத்துருக்காரு. அதுக்கு மேலே ரொம்ப முக்கியமானது, அழகான பாஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பேர்களை தெரிஞ்ச பாஸ்டர்ஸ், நம்ம பேர்களை சொல்லி ஜெபம் பண்ணுற பாஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் நிறைய காரியங்களை யோசித்தேன். ஆண்டவரே, அந்த பாஸ்டருக்கு என் பேர் தெரியாது. அது எவ்வளோ பெரிய வேணால் கமிட்டியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய சபையாக இருக்கலாம். பட் எனக்கு கொடுத்த ஒரு சபை, என் பேர் வச்சு ஒருத்தவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சபைக்கு நான் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. நிறைய வேலைகள் இருக்கலாம், நிறைய காரியங்கள் நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் நம்மளுக்கு டைம் இருக்கலாம். நான் யோசித்து பாருங்கள், இந்த பாக்கியமும் இந்த ஸ்லாக்கியமும் நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நிறைய பேர் போய் கிறிஸ்டியன்ஸை நீங்கள் போய் கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டாங்க, இல்லை எனக்கும் ஆசையாக இருக்குது ப்ரேஸ் அண்ட் வர்ஷிப் பண்ண, எனக்கும் ஆசையாக இருக்குது அங்கே போய் முன்னாடி நின்று ஜெபம் ஆண்டவர் வார்த்தையை பேச அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம். இன்றைக்கி உங்களுடைய பேரும் என்னோடய பேரும் சொல்லி ஜபிக்கிற ஒரு பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்கன்னா அதை நம்ம கனம் பண்ணுறோமா நிறைய பேர் யோசித்து பார்க்கலாம். எனக்கு என்ன தெரியல, ஆண்டவர் இந்த வார்த்தை எதுக்கு பேசுகிறேன்னு தெரியல, நான் அது ப்ரிப்பேர் பண்ணல. பட் ஸ்டில் ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் ஆகாது நம்மளுடைய காரியங்களை அவர் எடுத்து நம்ம பிளேஸில் ஒருத்தவங்கள போட ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கலாம், ஆண்டவரே ஒரு நல்ல சபையில் ஒரு நல்ல ஒரு குடும்ப ஐக்கியத்தில் நான் என்னை வச்சுருக்கீங்க, அதை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசித்து பார்க்கலாம். நம்ம ஆண்டவரை தேடும் போது பெரிய காரியத்தை நம்மளுக்காக வச்சுருக்காரு. ஆமென். அதே சமயம் ஆண்டவரை தேடாத போது ஒரு பயங்கரமான காரியம் இருக்குன்னு யோசித்துக்கோங்க. ஆண்டவர் தேடும் போது ஒரு காரியம் இருக்குது, ஆண்டவர் தேடாத போது ஒரு பயங்கரமான காரியம் இருக்குது. நம்ம கவலையில் யோசித்து அழுதுட்டு நம்ம கவலை வரும்போது ஆண்டவர் தேடினா அந்த அந்த ஒரு 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 சீரியஸ்னாலும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஆண்டவர் தேடிட்டே இருக்கும் போது அப்போ ஒரு பிரச்சனை வரும் பாருங்கள். அப்போ நம்ம கடவுள்கிட்ட எப்படி கொடுக்குறோம், கடவுள்கிட்ட எப்படி பேசுகிறோம், அது கடவுள் எப்படி மீட்டு கொண்டு நம்மளை வந்தார் அப்படி யோசி பார்க்கும்போது அவரோட அன்பு அப்படியே சுத்தமாக இருக்குங்க. நம்ம சடனாக கூப்பிடும் போது கூட அவர் ஹெல்ப் பண்ணிடுவார், அதுவும் நல்ல அன்பு தான். ஆனால் அவர் கூட ஐக்கியமாக இருந்து அவர் தேடிட்டு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஏசு சுவாமி அப்படின்னு கேட்கும்போது அவரோட ஆன்சரிங், அவர் சொல்கிற பதிலோட விதமே அவர் மாதிரி தனி ஃபீலிங்காக இருக்கும். இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கலாம், சோதனைகள் சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் ஒரு சோதனையை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சாருன்னா அது நல்லதுக்கு தான். ஆமென். இன்றைக்கி யோசித்து பார்க்கலாம், நான் நிறைய டைம் நான் யோசிப்பேன், ஆண்டவரே தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணுவார், அவருக்கே சிங்ககேபி. அதுக்கப்புறம் தான் அவர் ஏங்க தாவீது ஜெபம் பண்ணார், அதுக்கு முன்னாடி கடவுள் தடுத்து இருக்கலாமே, நீ சிங்ககேபில் போடாத, அந்த ராஜா கிட்ட பேசி தடுத்துருக்கலாமே. ஆனால் அப்படி பண்ணலையே, அவர் சிங்ககேபி அனுபவிச்சார், அதில் ஒரு அதிசயம் செஞ்சார். இன்றைக்கி ஆண்டவர் உங்களையும் எனக்கு ஒரு சோதனை அனுபவிச்சிருக்காருன்னா அது ஒரு ஆசீர்வாதத்துக்கு தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம யோசித்து பார்க்கலாம், நம்ம ஆண்டவர் தேடுறோமான்னு. கடைசியாக ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். 14வது வசனம் கடைசி லைன், நான் உமது சாட்சிகளின் வழிகளில் களி கூறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை கேட்கும்போது பாஸ்டர் நம்மளோட பாஸ்டர் வந்து கம்யூனியன் ராபோஜனத்தில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எத்தனை பேர் நோட் பண்ணுவீங்கன்னு தெரியல.
சாட்சி கொடுக்க மற்றும் சாட்சியாய் வாழ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன். அது என்ன சாட்சி கொடுக்க மற்றும் சாட்சியாய் வாழ, ரெண்டுமே ஒரே தானே, சாட்சி தானே அப்படின்னு யோசித்து பாருங்க. சாட்சி ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் சாட்சியாக வாழ்றது ரொம்ப கஷ்டம். நான் நேற்று இது யோசிக்கும் போது, ஆண்டவரே சாட்சி நம்ம ஈஸியாக நான் சொல்லிடுறேனே, ஆண்டவரே நான் சாட்சியாக உலகத்தில் நான் எப்படி போய் வாழ்கிறேன்? ஆண்டவர் இது 2 காரியங்களை எதிர்பார்க்குறாரு. ஒன்று சாட்சி கொடுக்க, ஒன்று சாட்சியாய் வாழ. இதை நம்ம யோசித்து கொண்டு ஆண்டவரோட வார்த்தையை நம்ம கீழ்ப்படிந்து நடந்தால் இன்னைக்கு நீங்களும் நானும் பாக்கியவான். நான் கடைசியாக ஒன்றே மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த சபையும் இந்த அருமையான பாஸ்டர்ஸையும் ஆண்டவரோட வார்த்தையும், பாஸ்டர்ஸ் வெள்ளிக்கிழமை சொன்னாங்க, அது மனுஷன் வார்த்தை இல்லை, அது தேவனுடைய வார்த்தை. இது மனுஷன் சபை இல்லை, தேவனோட சபை. ஆண்டவர் இங்கே இருக்கார். நம்ம அசட்டாக பண்ணியிருந்தோன்னா, நம்ம ஆண்டவர் தேடலைன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே உங்களுடைய அன்பை நான் புரிஞ்சுட்டேன், உங்களுடைய பிளான்ஸ் நான் புரிஞ்சுட்டேன், இந்த சபையில் நீங்கள் இருக்கீங்க சொல்லிவிட்டு அர்ப்பணித்து ஆண்டவர்கிட்ட பேசும்போது இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களாம் பாக்கியவான்களாக மாறுவீங்க. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகள் கொடுத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். ஆமென்.